என்னதான் பூசணிக்காய் பெருசா இருந்தாலும் அதோட விதைகள் சின்னதுதான். ஆனா விதைகள் சின்னதா இருந்தாலும் அதோட பயன்கள் பெரியது. அந்த பயன்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல பூசணி விதையில இருக்க டிரிப்டோபன் நம்ம உடம்புல தூங்குறதுக்கு தேவையான மெலட்டோனின் மற்றும் செரோட்டோனினை சீர் செய்து ஸ்லீப் வேக் சைக்கிளை ரெகுலேட் பண்றது மட்டும் இல்லாம பசி, மூட் மற்றும் வலியை ரெகுலேட் பண்ணுது. ரெண்டாவதா பூசணி விதையில ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன வைட்டமின் ஏ இருக்கு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. அடிக்கடி வர ஜலதோஷம் மற்றும் சில காய்ச்சல் கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு உதவுது. மூணாவதா பூசணி விதையில ஜிங்க், செலினியம், காப்பர், மெக்னீசியம், இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி இதெல்லாம் இருக்கிறதால முடி வளர பெரிதும் உதவுது. பூசணி விதையில இருந்து எடுக்கிற எண்ணெயை முடியல தேய்ச்சாலும் நல்ல பலன் இருக்கு. நாலாவதா பூசணி விதையில இருக்க நார் சத்து, புரத சத்து, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நமது பசியை கட்டுப்படுத்துறதால தேவையில்லாத கிரேவிங்ஸ் அதாவது உணவு ஏக்கம் வராம தடுக்குது. இதனால நமது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது. அஞ்சாவதா பூசணி விதையில இருக்க மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் இதய துடிப்புக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது. மேலும் இதுல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால தேவையற்ற எல்டிஎல், விஎல்டிஎல் குறையவும் தேவையான ஹெச்டிஎல் அதிகமாகவும் பயன்படுது. ஆறாவதா சக்கரை அளவை சீராக்கி நீரிழிவு நோயிலிருந்து கட்டுப்படுத்த உதவுது. ஏழாவதா பூசணி விதையில இருக்க மெக்னீசியம் நம்ம எலும்பு அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருக்க உதவுது. ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு புரைன்னு சொல்லப்படுற நோய் வராம நம்ம பாதுகாக்க உதவுது.